பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப புகழ் பெற்றவன். எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட சாப்பாடே உங்கள் ரத்தம் தான். உங்கள் வீடுகளில் எங்கெல்லாம் நல்ல தண்ணி தேய்க்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம். சாக்கடை தண்ணி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது கிட்ட கூட நான் போகவே மாட்டேன். நல்ல தண்ணியில் முட்டையிட்டு என் இனத்தை பெருக்கி உங்கள் எல்லாரையும் கடிப்பேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நான் பகலில் மட்டும்தான் கடிப்பேன், இரவில் கடிக்கவே மாட்டேன். நான் கடித்த பிறகு உடல் சோர்வு, காய்ச்சல், தலைவலி, கண்வலி, கால் மூட்டு வலி, முகம் வீங்குதல், உடலில் சிவப்பு பட்டை, தொடர்வாந்தி, வயிற்று வலி, இரத்த கசிவு இவற்றை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். என்னோட இடத்தை பெருக்க எனக்கு அண்டாங்குண்ட தண்ணியெல்லாம் தேவையே இல்லை. சின்னோண்டு மாத்திரை பெப்பர், உடஞ்ச ஒரு சில்லு கொட்டாங்குச்சியில் இருக்கிற தண்ணி கூட போதும். டெங்கு அப்படிங்கிற ஜுரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்கள் எல்லாரையும் சாகடிப்பேன். என்னோட நிறம் உடம்புலையும் காலையும் கருப்பு வெள்ளை புள்ளி நிறத்துல இருப்பேன். யார் இது? இங்கே யாரோ படுத்து கிடக்குறீங்க, இரு தொட்டு பார்க்குறேன். ஓ, ஜுரம் அடிக்குதா? ஹஹா, மருந்து கடையில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றத பாரு. இது சாதாரணமான ஜுரம் இல்லை, டெங்கு ஜுரம். டெங்கு வைரஸ், அந்த டெங்கு வைரஸை உருவாக்குதே நான் தான். கடைசியாக உங்களோட நிலைமை சாவு தான். இதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி சொல்கிறேன், நல்லா காதை கொடுத்து கேளுங்க. என்னால் உருவாகிற டெங்கு ஜுரத்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அரசு மருத்துவமனைக்கு போய் ரத்த பரிசோதனை செய்யணும். அடுத்து நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். உங்கள் ரத்தத்தில் பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்கணும். ஊட்டச்சத்து, பழம், காய்கறியில் சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். டெங்குவை ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். கொசு உற்பத்தியை தடுக்க நீர் தேக்க விடக்கூடாது. தூக்கி வீசப்படும் குடிநீர் பைகள், உடைந்த கொட்டாங்குச்சிகள், டயர் திறந்து வைக்கப்படும் பண்ட பாத்திரம், மாத்திரை காலி இவற்றை கண்ட இடங்களில் போடக்கூடாது. டெங்குவை ஒழிக்க நமது மத்திய அரசும் மாநில அரசும் மாவட்ட வாரியாக, வட்டார வாரியாக, என் கிராமமாக கூட டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படுகிறது. உங்களோட உலகத்தில் என்னை அறவே அழிச்சிங்கன்னா தான் நீங்கள் நல்லா நிம்மதியாக வாழ முடியும். இல்லை, நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஊரெல்லாம் பரவதப்பா டெங்கு, அதை ஒழிக்க உனக்கு இருக்குதடா பங்கு. ஊரெல்லாம் பரவதப்பா டெங்கு, அதை ஒழிக்க உனக்கு இருக்குதடா பங்கு. நன்றி, வணக்கம்.